நீங்கள் காலை எழுந்தவுடன் ராசி பலன் பார்க்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது, கெட்டது எல்லாம் கிரகங்களால் தீர்மானிக்கப்படுகிறதா? அல்லது ஜோதிடம் வெறும் நம்பிக்கையா? இன்று இந்த வீடியோவில் உணர்ச்சிகளை ஒதுக்கிவிட்டு அறிவியல் மற்றும் பாரம்பரியம் ஆகிய இரு கோணங்களிலும் அதை ஆராயப் போகிறோம். ஜோதிடம் என்றால் என்ன? ஜோதிடம் என்பது மனிதர்களின் பிறந்த தேதி, நேரம், இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் கிரகங்களின் நிலையை கணித்து அவர்களின் குணம், எதிர்காலம் மற்றும் வாழ்க்கை நிகழ்வுகளை பற்றி கூறும் ஒரு பழமையான நம்பிக்கை முறை. இந்தியாவில் வேத ஜோதிடம், மேற்கத்திய நாடுகளில் மேற்கத்திய ஜோதிடம், சீனாவில் சீன ஜோதிடம் போன்ற பல வகைகள் உள்ளன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல கலாச்சாரங்களில் ஜோதிடம் முக்கிய இடம் பெற்றுள்ளது. ஜோதிடத்தை நம்புபவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஜோதிடத்தை ஆதரிப்பவர்கள் கூறும் சில காரணங்கள். பல கணிப்புகள் சரியாக நடக்கின்றன. திருமணம், தொழில், வீடு வாங்குதல் போன்ற முடிவுகளில் வழிகாட்டியாக உதவுகிறது. மன அமைதி மற்றும் நம்பிக்கையை அளிக்கிறது. பழங்கால ஞானத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. சிலர் என் ஜாதகத்தில் சொன்னது போலவே நடந்தது என்று தங்கள் அனுபவங்களையும் பகிர்கிறார்கள். அறிவியல் என்ன சொல்கிறது? அறிவியலில் ஒரு விஷயம் உண்மையாக ஏற்கப்பட வேண்டும் என்றால் அது சோதனை செய்யக்கூடியதாகவும் மீண்டும் மீண்டும் ஒரே முடிவை தரக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். தற்போது வரை ஒருவரின் பிறந்த நேரத்தில் கிரகங்களின் நிலை அவரது குணம் அல்லது எதிர்காலத்தை நேரடியாக நிர்ணயிக்கிறது என்பதை நிரூபிக்கும் உறுதியான அறிவியல் ஆதாரங்கள் இல்லை. அதே நேரத்தில் பலருக்கும் ஜோதிட கணிப்புகள் சரியாக இருப்பது போல தோன்றுவதற்கு காரணம் பர்னம் எஃபெக்ட் என்று அழைக்கப்படும் உளவியல் விளைவு. அதாவது பொதுவாக எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய கருத்துக்களை நமக்கு குறிப்பாக சொன்னது போல நாம் நம்புகிறோம். உதாரணமாக, நீங்கள் சில நேரங்களில் தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள், சில நேரங்களில் குழப்பமாகவும் உணர்வீர்கள். இந்த கூற்று பெரும்பாலானவர்களுக்கு பொருந்தும். அப்படி என்றால் ஜோதிடம் பொய்யா? இதற்கு ஒரே வார்த்தையில் பதில் சொல்வது கடினம். அறிவியல் பார்வையில் ஜோதிடத்திற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை. கலாச்சார மற்றும் தனிப்பட்ட நம்பிக்கை பார்வையில் பலரின் வாழ்க்கையில் இது ஒரு வழிகாட்டி மற்றும் ஆறுதல் தரும் கருவியாக உள்ளது. ஜோதிடத்தை நீங்கள் நம்பலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை முழுமையாக அதன் மீது மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் கல்வி, திறமை, உழைப்பு மற்றும் சரியான முடிவுகள் தான் உங்கள் எதிர்காலத்தை அதிகம் தீர்மானிக்கின்றன. ஜோதிடம் ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையின் ஓட்டுநர் நீங்கள்தான். நீங்கள் ஜோதிடத்தை நம்புகிறீர்களா இல்லையா? உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.